எங்க போன? ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் பண்ண நீயும் எடுக்கல. என்னாச்சு? பைக் ஸ்கிட் ஆயிடுச்சு. சின்ன அடிதான், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸ்கூலுக்காவது போகலாம்ல, கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். என்னால மறக்கவே முடியல. அப்பாவை ரோட்லயே ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட தடுக்கல. வந்து வீடியோ எடுத்த மீடியாக்காரங்களாவது உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா அப்பா பொழிச்சிருப்பாரு என்னவோ. மீடியாக்காரங்க தானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. போலீஸா? 3 நாள் ஆச்சு. இன்னும் யாரு என்னன்னு கூட கண்டுபிடிக்கல. தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடு. அட்லீஸ்ட் உங்க அம்மாவுக்காகவாவது கொஞ்சம் நார்மலா இருக்க ட்ரை பண்ண. நீ உடம்ப பாத்துக்கோ. கண்ட்ரோல் ரூம் பரவாடா பிஎஸ் அலர்ட். பரவாடா ரெசார்ட்ஸ்ல லேட் பார்ட்டி நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டீம் அலர்ட் பண்ணுங்க. ஓவர். கொஞ்சம் தள்ளுங்க. இங்க ரேவ் பார்ட்டில ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதனால தான் ரைட் பண்ணோம். பெரிய ஆளுங்களோட பசங்க கூட இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்கள வெளியே காட்டுவீங்களா இல்ல மத்த கேஸ் மாதிரி இது க்ளோஸ் பண்ணுவீங்களா? யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். சிட்டில இவ்வளவு வேகமா ட்ரக்ஸ் அண்ட் கன் கல்ச்சர் வளர்ந்துகிட்டே இருக்கு சார். ஆனா போலீஸ் எதுவும் பண்ண மாட்டீங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட் ரோட்ல மர்டர் பண்ணவங்கள இன்னும் நீங்க அரெஸ்ட் பண்ணல. ஏன் சார்? இன்வெஸ்டிகேஷன் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா டீடைல்ஸும் தரேன். ஓகே? ஆக்சிடென்ட் ஆகி 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இது நமக்கு தேவையா? நம்மளை இடிச்சவன் என் கண்ணில் பட்டான். அவனா என்னடா இதை போடுறா. என்ன? டேய், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நேரடியா சொல்லு. அதை விட்டுட்டு ஆக்சிடென்ட் பண்ண என்ன அர்த்தம்? நீ ரோட்ல படுத்திருந்தா நான் பார்த்தேன். நான் தான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி செஞ்சுட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம 2 பேருக்குள்ளேயும் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாம மட்டும் இருக்கக்கூடாது. நான் சொல்றதை செய். ஒரு வாரம் தான். ஈஸ்ட் சென்னை உண்டு, வெஸ்ட் சென்னை எண்டு. அப்படி பண்ணா 2 பேருக்கும் லாபம். யோசிச்சு சொல்லு. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? அந்த காரு அங்க நாம பார்த்த அதே கார். நமக்கு இங்க என்ன வேலை? அந்த கார் யாருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி அதை சேனலுக்கு வைக்கலாம். அப்படின்னா உன் லவ்வரோட அப்பா ஃபுட்டேஜ் நான் முழுசா தரல. முழுசா தராம இப்ப அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவியா? அப்புறம் மொத்தத்தையும் கொடுத்துருந்தேன்னா போலீஸ்க்கு பேர் கிடைக்கும், சேனலுக்கு டிஆர்பி கிடைக்கும், நமக்கு எதுவும் கிடைக்காது. ஆனா 2 நாள் மீடியா ப்ரெஷர் பண்ணி மர்டர் பண்ணவனை பிடிச்சு கொடுத்தா டிபார்ட்மெண்ட் அவங்கள ரிவார்ட் கொடுப்பாங்கடா. அப்ப இந்த ஃபுட்டேஜை நாம வெளியே விட்டா இந்த ஒரே கிரைம்ல நமக்கு 3 பேமெண்ட்ஸ். ப்ராப்ளம் ஆயிர போதுரா. இந்த ப்ராப்ளமை கிரியேட் பண்ணதும் நாம இல்ல, சால்வ் பண்ண போறதும் நாம இல்ல. ஆனா இது 2க்கும் இடையில இருக்கிற ரிஸ்க என்கேஷ் பண்றது மட்டும்தான் நாம. யார் அவன்? மர்டர்டா. மகதியோட அப்பாவை கொண்டது இவன் தானா? வாய்ப்பு இருக்கு, ஆனா சொல்ல முடியாது. மீடியா கிட்ட கொடுத்துடலாம்டா. கொடுத்துடலாம், ஆனா ரைட் டைம்ல. ரைட்டா? அப்படின்னா இவன் எதுக்காக பண்ணா, யாருக்காக பண்ணா, உண்மையிலேயே பண்ணது இவன் தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். மேடம், உங்களை சார் கூப்பிடுறாங்க.
ஹாய் சார். ஐ எம் மஹதி. ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? லாஸ்ட் வீக் ஏர்போர்ட் ரூட்ல கன் ஷூட் நியூஸை ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணது நீங்க தானே? எஸ். அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஷூட் பண்ணது என் அப்பாவை. ஐ எம் வெரி சாரி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அந்த நியூஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணது உங்க ரிப்போர்ட்டர்ஸ். ஸோ ஷூட் பண்ணவங்கள அவங்க யாராவது பார்த்தாங்களான்னு கேட்க வந்தேன். அந்த கேஸ்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல? போலீஸ் இது வரைக்கும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். ப்ளீஸ். எங்க ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துருந்தா போலீஸ் கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட பேசிட்டு போயிடுறேன். அவர் நைட் ரிப்போர்ட்டர், இந்த டைம்ல அவைலபிளா இருக்க மாட்டார். ஓகே, நான் அவரை வர சொல்றேன். தேங்க்யூ சார். என் மேல இருக்கிற ஹெட்லைனை ஹைலைட் பண்ணுங்க. சார், ஏதோ அர்ஜென்ட்டாக வரணும்னு சொல்லியிருந்தீங்களே. உனக்காக ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? எனக்காகவா? இவர் தான் நீங்க பார்க்கணும்னு சொன்னாரு. சார், உங்களை யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. நீங்க போங்க சார், இந்த பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன். போங்க. இப்படி சொல்லாம வந்தா மேனேஜ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மேனேஜ் பண்றதா? அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காதுல்ல. நீ என்ன இங்க? சேனல் ஒரு முக்கியமான வேலை, அதான் வந்தேன். நீ எதுக்காக இங்க வந்த? அப்பாவை ஷூட் பண்ண வீடியோவை ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணது இந்த சேனல் தான். ரெக்கார்ட் பண்ண ரிப்போர்ட்டர் அப்பாவை ஷூட் பண்ணவங்கள பார்த்தாரா இல்லையான்னு ஒரு தடவை விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன பேசுற மகதி? அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது கேளு, நான் உனக்கு விசாரிச்சு சொல்றேன். போலீஸ் கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்லாம இருப்பாங்களா? ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா முதல்ல மீடியா பர்சனுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சா நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்றேன். இப்ப நீ வீட்டுக்கு கிளம்ப. சரி, தேங்க்யூ, பாய். பாவம், சொல்லியிருக்கலாம்லடா. அவளுக்கு தெரிஞ்சா மட்டும் அவங்க அப்பா திரும்ப வரவா போறாரு? வராத மனுஷனுக்காக வரப்போற பணத்தை வேண்டான்னு சொல்லுவியா? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் நான் பண்ற வேலைக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இப்ப அவ என் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கா. நிஜத்தை சொல்லி அந்த சந்தோஷத்தை நான் கெடுத்துக்க விரும்பல. ஏய், உள்ளே எவனாவது இருக்கானா? யாரும் இல்லை சார். யாரையும் வர விடாத. ஓகே சார். ஏர்போர்ட் ரோடு கொலையை பார்த்து ரிப்போர்ட்டர நீ அனுப்புன ஆளுங்க ஆக்சிடென்ட்ல கூட கொல்ல முடியல. அப்ப ஆக்சிடென்ட் பண்ணது இவனா? இப்ப மட்டும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அப்படி நடக்க விட மாட்டேன்.
அவனையும் சும்மா விட மாட்டேன். நானே கொன்னுருவேன். ச்சே. ச்சே. மிஸ் ஆயிட்டான். இப்ப என்ன ஆச்சு? மினிஸ்டர் பையனையும் மஹத்தி ஃபாதரையும் கொன்னவன் ஒருத்தன் தான். என்ன டவுட்டு? ஒருத்தன் தான். நாம தான் அவனை பார்த்தோம்ல. இது ரெண்டையும் பண்ணது இவனா இருந்தாலும் இவன் பின்னாடி இருந்து இதை பண்ண வைக்கிறது இன்னொருத்தன். நம்மள ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணதும் இவன் தான். நம்மளை கொல்றதுக்கா? நமக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர் அட்டெம்ப்ட். மர்டர் அட்டம்ப்டா? போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்டா. சொன்னா முதல்ல நம்மள தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மள எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஃபுட்டேஜை மறைச்சு வச்சதுக்கு, மொத்த மர்டரையும் பார்த்து ஷூட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் மகத்து என்னை விட்டு பிரிஞ்சிருவா. சரி, இப்ப என்ன பண்றது? நாம பார்த்துருக்கோன்னு தெரிஞ்சும் கூட நம்மளை டைரக்டா கொல்ல ட்ரை பண்ணலன்னா அதுக்கு அர்த்தம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சாகணும். இப்ப இந்த கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் எதுவுமே வேண்டாம். வா, நடக்கிறது நடக்கட்டும். போய் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். இது வரைக்கும் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் செஞ்சு அரெஸ்ட் ஆகிறதுக்காக இல்ல, சிங்கிள் ஷாட் செட்டில்மெண்ட் இதை மாத்தி காட்டுறேன். கண்டிப்பா கிடைக்கும்.